பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே, போதுமேவும் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 143வது அதிகாரம் 8வது வசனம். சங்கீதம் 143:8. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த காலை வேளையில் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நான் காலையிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் புது கிருபையினால் நம்மை நிரப்புகிறார். ஆகவே தான் இங்கே எழுதுகிறார், அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, காலையில் உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் என்று சொல்லி, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று இந்த காலை வேளையில் சொல்லுகிறார். நாமும் இந்த காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு கேட்க பண்ணும், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இங்கே தாவீது எழுதுகிறார், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நாம் காலையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் ஆயத்தமாகி காத்திருக்கும் பொழுது அவர் சத்தத்தை நாம் கேட்க முடியும். காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர் என்று தாவீது சொல்லுகிறார். நான் கூப்பிடுகிற சத்தமுடைய சந்நிதியில் வந்து எட்டும் பொழுது நீர் பேசுகிற சத்தத்தை நான் கேட்க முடியும். உமக்கு நேரே வந்து நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் நாமும் அதிகாலையிலே ஆண்டவரை தேடுவோம். ஆயத்தமாகி அவருடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது, ஆயத்தத்தோடு போய் நிற்கும் பொழுது, இன்றைக்கு அவருடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டும், அவருடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும், என் கூப்பிடுதலை அவர் கேட்க வேண்டும் என்று நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்தில் போகும் பொழுது நிச்சயமாகவே நாம் அவருடைய சத்தத்தை கேட்போம், அவர் நம்முடைய சத்தத்தை கேட்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று தாவீது சொல்லுகிறார். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் களி கூர்ந்து மகிழும்படி அதிகாலையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் ஆயத்தமாகி காத்திருக்கும் பொழுது அவருடைய கிருபையினாலே நம்மை திருப்தியாக்குகிறார். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அந்த கிருபை நம்மை திருப்திப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆகவே அதிகாலையிலே ஆண்டவரை தேடுவோம், அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளுவோம், திருப்தி அடைந்து வாழுவோம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்கும். களி கூர்ந்து மகிழும்படி அவருடைய கிருபையினாலே நம்மை திருப்தியாக்குகிற தேவன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையிலே ஆண்டவரை நாம் நேசித்து
அவரை சிநேகித்து அவர் என்னுடைய சிநேகிதர் என்கிற உரிமையோடு அவருடைய சமூகத்தில் போகும் பொழுது அவர் நம்மை சிநேகிக்கிறார். அதிகாலையில் அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டு கொள்ளுகிறார்கள். இந்த காலை வேளையிலே நாம் அவரை கண்டு கொள்வோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்தை நாம் தேடுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் ஆண்டவரை நாம் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாய் அவரை மாத்திரம் நம்பி காலையில் அவரை நோக்கி கடந்து வரும் பொழுது பூரண சமாதானத்தோடு கூட அந்த நாள் முழுவதும் நம்மை காத்துக் கொள்ளுகிறார். வாழ்நாள் முழுவதுடைய கிருபை நம்மை சூழ்ந்து பாதுகாக்கிறது. ஆகவே ஆண்டவரை தேடுவோம், அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். சங்கீதங்களின் புத்தகம் 32 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என்ன அருமையான வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறார். காலையிலே ஆண்டவரை தேடும் பொழுது அவர் நம்மை போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டி நம்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை கொடுத்து நம்மை வழி நடத்துகிற தேவன். ஆகவே தான் அவருடைய கிருபையை காலையிலே எனக்கு கேட்க பண்ணும் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறார். உம்மையே நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று இந்த காலை வேளையில் நாமும் ஆண்டவரை பார்த்து கேட்போம். நிச்சயமாகவே அவர் நம்மை வழி நடத்துவார், நம்மை போதித்து வழி நடத்துவார். அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அவருடைய கிருபையினால் வாழ்நாள் முழுவதும் நாம் களி கூர்ந்து மகிழும்படி காலைதோறும் அவருடைய கிருபையினால் நம்மை திருப்தியாக்கி வழி நடத்துவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அதிகாலையில் உமது கிருபையை கேட்கப்படும். உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். இந்த வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காலையிலே ஆயத்தமாகி உம்முடைய கிருபைக்காய் காத்திருக்க நீர் உதவி செய்யும். புது கிருபைகளை பெற்று ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்று வழி நடக்க உதவி செய்யும் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீர் அப்படி போதித்து வழி நடத்த போகிறபடியினால் உமக்கு நன்றி. உம்முடைய கண்ணை வைத்து ஒவ்வொருவருக்கு ஆலோசனை கொடுத்து நீர் வழி நடத்த போகிறபடியினால் உமக்கு நன்றி. உம்முடைய கிருபையினால் அவர்களை திருப்தியாக்குகிறபடியினால் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.